ஹிந்தில காதலுக்கு பிரேமம். எஸ். அச்சச்சோ, இந்த பேர்ல ஒரு மலையாள படம் வந்திருக்கு. அப்ப இது மலையாள வார்த்தை. கார்த்தி சொதப்பிரியடா. இந்தில என்னடா வார்த்தை லவ்வுக்கு? புரியலையே, ஒண்ணும் புரியலையே, தெரியலையே. அம்மா, அம்மா தாயே, பராசக்தி, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தேங்க்யூ. பியார், பியார். இந்தில லவ்வுக்கு பேரு பியார். சிம்ரன் கிட்ட அவன் மேல எனக்கு பியார் வந்ததை சொல்லி ஆகணும். சிம்ரன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உன் மேல எனக்கு பியார் வந்துருச்சு. சிம்ரன், பியார் வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்த. கார்த்திக்கு பியார் வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்த. டண்டட டண்டட டண்டா, டண்டட டண்டா. நான் இப்பவே உடனே போய் சிம்ரனை பார்க்கணும். கண்ணோட கண்ணு கலந்தா மாதிரி உன் மனசோட என் மனசு கலந்துருச்சு நான் போய் சொல்லணும். ஆனா பார்த்த உடனே சொன்னா என்ன காட்டான்னு நினைப்பாளே. முதல்ல இயல்பா பேசி பழகணும். அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும். இந்தியே தெரியாம இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, லவ்ங்கிறது உலகம் பூரா இருக்கிற உன்னத உணர்வு. அதனால காதலுக்கு பாஷையா முக்கியம்? அன்புதானே முக்கியம். சிம்ரன், என் செல்லக்குட்டி, என் வெள்ளக்கட்டி, உனது கொலுசுகளும் பேசக்கூடும். கவிதை புத்தகத்துல வந்த கவிதை தெரியுமா? பெண்ணே, யாராவது கீழே விழுந்தால் கூட நீ என் மேல் விழுந்தது நினைவுக்கு வருகிறது. எனக்காக எழுதின கவிதையா இருக்கே. சிம்ரன், 4 எழுத்து கவிதையை திருநெல்வேலி அல்வாவே, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவாவே, கல்கத்தா ரசகுல்லாவே. கார்த்தி, எத்தனை படத்துல லவ் வந்தவன் புலமனதை பார்த்து எப்படா இது நடக்கும்னு கிண்டல் பண்ணிருக்கேடா. கடைசியில உனக்கும் அந்த கெதி வந்துருச்சு பாத்தியா? ஆனா வந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சுகமா நல்லா இருக்கு. சிம்ரன், இப்பவே உன்னை தேடி வர. உன் ரூம்ல ஃபேன் எரியுதா, லைட் ஓடுதா? சே சே சே, உளறனே. ஃபேன் ஓடுதா, லைட் எரியுதா, பைப்ல தண்ணி வருதா, ரூம் வசதியா இருக்கான்னு கேக்குறேன். இப்படி கிளாஸ்க்கு போகாம கட்டடிச்சனே, இப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்றேன். ஃபூல் இடியட். சரி விடு, இனிமேல் கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு என் சிம்ரன் மனசுல இடம் பிடிச்சு காட்டுறேன். சிம்ரன், I will come for you. You will love me. பியார், பியார், பியார். யாருக்கு மர்தானி வேணும்? ஐயே, இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி வேலை செய்யறது? எனக்கு வேணாப்பா. मुझे मेहंदी बहुत अच्छे से लगानी आती है और मैं बहुत अच्छे से डिजाइन लगाती हूँ. அப்படின்னா? அப்படின்னா நான் மெஹந்தி ரொம்ப அழகா வைப்பேன், நல்ல டிசைன் போடுவேன்னு சொன்னேன். இப்படி அழகா புரியற மாதிரி சொல்லல. மருதாணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். இது வச்சா ரொம்ப குளிர்ச்சி. எங்க வீட்ல தழைய அரைச்சு தொப்பி தொப்பியா அப்படியே எல்லா விரலையும் வச்சு விடுவோம். நீங்க என்னடானா கையில கோனைஸ் மாதிரி இதை வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு டிசைன் போடுறீங்க. யாருக்கு மெஹந்தி முதல்ல வைக்கணும்? அக்கா எனக்கு போடுங்க. ஓகே.
சரி உட்காரு. வா உட்காரு. வச்சு விடவா? இப்ப சிம்ரன் ரூமுக்குள்ள ஒரு சூப்பர் என்ட்ரி கொடுக்கணும். உள்ள நுழையும் போதே அவ மனச கவர்ற மாதிரி ஹாய் அப்படின்னு ஸ்டைலா போய் நிக்கணும். யாரும் பாக்குறாங்களான்னு பாத்துக்கலாம். சிம்ரன் தனியா இருப்பா, நாம போய் அசத்துறோம். சிம்ரன் ஹாய். கார்த்தி, என்ன ஆச்சு? என்ன கார்த்தி, நீ ஏதோ லொகேஷன் பார்க்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு காலையில சொன்ன, இப்போ இங்கே சுத்திட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்கலான்னு தான். சி சி சிம் சிம். என்ன கார்த்தி, உங்க போன்ல சிம் கார்டு எதுவும் தொலைஞ்சிருச்சா? சிம்மு சிம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல 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 இல்ல, இந்த சிம் சிம். என்ன அடுப்பு சிம்ல இருக்கா? இல்ல, சிம்ரனுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். அப்படியா? அத முதல்ல சொல்ல வேண்டியதானே. சரி சரி கேளு. ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. आपको क्या चाहिए? ஹே, கார்த்தி ஹிந்தி பேசுறான்பா. ஏய் ஜனனி, சும்மா இரு, கிண்டல் பண்ணாத. मुझे कुछ नहीं चाहिए. என்னாச்சு கார்த்தி, நீங்க என்ன கேட்டீங்க? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? இல்ல, ஏதாவது அவங்களுக்கு வேணுமான்னு நான் கேட்டேனா, ஒண்ணும் வேணான்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன கார்த்தி, கூகுள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட முக்கியமான புக்கு ஒன்று இங்க மாட்டிக்கிச்சு. அதுல ரெஃபரன்ஸ் பார்க்கணும், அப்பதான் இந்த ஷார்ட் பிலிம்க்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அசிங்கமா போச்சு, மொத்த வீடும் உள்ள இருக்கு. நான் வேற ரூம் காலியா இருக்குன்னு நினைச்சு உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். மருதாணி புரியுறது என் மனசு புரியுற மாதிரி இருக்கே சிம்ரன். எனக்கேன்னு எனக்கு மட்டும் நீ மருதாணி போட மாட்டியா? இவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு நீ சரின்னு சொன்னா உன்கிட்ட 2 கை 2 காலை நீட்டி உட்கார்ந்துருவனே சிம்ரன். கார்த்தி ரொம்ப சின்சியரா மாறிட்டாப்லையே, உனக்கு ஏதாவது தெரியுதா? அதான் எனக்கும் புரியல. திடீர்னு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேங்கிறான், லொகேஷன் பாக்குறேங்கிறான், அது பண்றேங்கிறான், இது பண்றேங்கிறான். எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அவன் பண்றதுலயே பெரிய சாதனையா நான் நினைக்கிறது ஒண்ணு இருக்கு. என்னன்னு தெரியுமா? தெரியலையே. இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்புறம் என்ன கார்த்தி, ரொம்ப நேரமா அந்த புக்க வச்சு அப்படி பாக்குற இப்படி பாக்குற, என்னதான் பண்ற? இல்ல, இது எடிட்டிங்க பத்தி ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸ் புக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதை மட்டும் நான் ஃபுல்லா கரெக்டா படிச்சு முடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் பாக்கியா நான் சொல்றேன், அப்படியே இண்டஸ்ட்ரியை தலைகீழ திருப்பி போட்டுருக்கீங்க. அதானே? சரிதான். ஆமாமா, எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா
இந்த புக்கை நீங்க படிக்கிறதே தலைகீழ. புடிங்க. இதை நீங்க படிக்கணும்னா தலைகீழ நின்று படிச்சிருக்கலாம். ஏன் நேரம் நின்று தலைகீழ படிக்கிறீங்க? கௌதம், புரியுது புரியுது. நாங்கெல்லாம் இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். கார்த்தி, நீ ஏன் இப்படி ஒட்டாம நிக்கிற? நீயும் வந்து பக்கத்துல உட்காரு, மெஹந்தி போட்டுக்கலாம். சேச்சே, ஆம்பளைங்களாம் மெகந்தி போட்டுப்பாங்களா என்ன? ஏன் போட மாட்டாங்களா என்ன? ஐயோ, எனக்கு வேணாம்ப்பா. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் லைக் இட். ஓகே ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஜனனி, இன்னைக்கு என்னமோ கார்த்தி மந்திரிச்சு விட்ட மாதிரியே தெரியறாப்லையே. ஒன்னும் புரியலையே. ஐயோ, கார்த்தி 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 கார்த்தி, எத்தனை படத்துல எத்தனை விதமான கேரக்டர் பார்த்திருப்ப. நீ கேரக்டர் எழுதியிருப்ப. என்னென்ன ஐடியா எல்லாம் பண்ணி நீ அவங்கள லவ் பண்ண வச்சிருப்ப. எல்லாத்தையும் கிரியேட் பண்ண. உனக்காடா அந்த நிலைமை. இப்படி வீட்டுல இருக்க எல்லாரும் பார்த்து சிரிப்பா சிரிக்கிற நிலைமை ஆயிப்போச்சடா. நான் எதுக்கு அவமானப்படணும்? சோ அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன், அந்த லவ்வை தெரிவிக்க ட்ரை பண்றேன். இதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? ஒரு ஐடியா வேணும். ஒரே ஒரு ஐடியா மட்டும் பிடிப்போம். அதுக்கப்புறம் நேரா போறோம். ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் தான். ஓகே, ஐடியா வந்துருச்சு. இனிமே நேரா அட்டாக் மோடு தான். நல்லா இருக்கு. அழகா இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல காமிச்சிருங்க. என்னாச்சு கார்த்தி? தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே. தில்வாலே? அம்மா பஹே கோன். என்ன கார்த்தி? பர்தேஸ். ஏய், உனக்கு என்னதான் ஆச்சு? புரியல. எனக்கும் நீங்க நடந்துக்கிறதெல்லாம் புரியல. நீங்களாம் ரூமுக்குள்ள இருக்கீங்க, ஆனா நான் வந்தா மட்டும் என்னன்னு கேக்குறீங்க. நான் சொன்னதெல்லாம் வரிசையா இந்தி படத்தோட நேம்ஸ் தான். உங்களுக்கு தெரியலனாலும் சிம்ரனுக்கு தெரியும். யா, ஐ நோ. சரிடா, இப்போ என்ன உனக்கு? கௌதம்க்கு அவங்க அம்மா திரும்ப திரும்ப கால் பண்ணாங்களாம். லைனே கிடைக்கலையாம். அதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதான் சொல்லலாம்னு வந்தேன். கௌதம், உடனே நீங்க போய் உங்க அம்மா கால் பண்ணுங்க. போங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். சத்தத்தையே காணும். சீக்கிரம் போங்க. போங்க. அப்பா, இடம் காலியாச்சு. அண்ணன் எப்போ சாவா, தின்ன எப்போ காலியாகும்னு ஒருத்தன் காத்துக்கிட்டே இருந்தானாமா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. தெரியுமா கார்த்தி? ஏய், இல்ல இல்ல, நான் சும்மா பொதுவா சொன்னேன். ரசிக்கிறேன். எத? மெஹந்தியாவா இல்ல? ஜனனி, உனக்கு வேற வேலை இல்லையா? ஏன் கார்த்தி இப்படி சொன்னாரு?
இல்ல, எங்க அம்மா கால் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. கால் பண்ணவே இல்லையா? அப்புறம் ஏன் கார்த்தி அப்படி சொன்னா? ஓஹோ, எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? உங்களுக்கு புரியலையா? அவன் தனியா சிம்ரன் கூட வலியறதுக்காக உங்ககிட்ட அப்படி சொல்லிருக்கான். क्या आपको मेहंदी लगानी है? அப்படின்னா உங்களுக்கு மெஹந்தி போட்டுடலாமா? அவரு ஆம்பளை, மெஹந்தில அவரு போட மாட்டாரு. அனி, சொல்ல மறந்துட்டேன், உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. அப்படியா? ஏன் ஜனனி? அண்ணி, அம்மா கூப்பிடுறாங்கன்னா டக்குன்னு போயிட்டு என்னன்னு கேட்க வேண்டியதுதானே? ஒரு நல்ல மருமகளா இருக்கிறதுக்கு அதான் அடையாளம். என்ன நீங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஜனனி, ஏதாவது திட்ட போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க நீ. போங்க. நானும் வரேம்மா. ஜனனி, அண்ணி பயப்பட போறாங்க. நீயும் கூட போ. சரி போன்னு சொல்றேன்ல. ஏன் அப்படி சொன்னார்னு கேட்க வேண்டியதானே? விடுங்க கௌதம். ஓகே, மை மெஹந்தி ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட். ஐ திங்க் நான் போகலாம். யார் சொன்னது? ஜாவும். எனக்கு போடுங்க. நீங்க தான் போட்டுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. இல்ல நான் போட்டுக்கிறேன். अपना हाथ दिखाओ. அப்படின்னா? Show me your hand. கை இந்தாங்க. क्या? இல்ல, என் கைய எந்த பொண்ணு இப்படி பிடிச்சது இல்ல. அதான் மனசுக்குள்ள ஏதோ மத்தளம் வாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. புரியல. क्या மத்தளம் வாசிக்கிறது? மத்தளம் அது ஒண்ணு இல்ல. கெட்டி மேளம். ஓ, கெட்டி மேளம்.